அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமுத சித்ரா. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் நம் பெருமையின் அடையாளம். இந்த தஞ்சை மண்ணை காக்கும் தெய்வம் வீற்றிருக்கும் மற்றுமொரு அடையாளமாக விளங்குவது புன்னை மரங்கள் நிறைந்த புன்னைவன பகுதியில் எழுந்தருளியுள்ள மாரியம்மன் கோவில். சுயம்புவாக தோன்றி மக்களுக்கு நலன் வழங்கி வரும் புன்னைநல்லூர் ஸ்ரீ முத்து மாரியம்மனை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இந்த புன்னைவனத்தாய் நிறைந்த புகழ் தருவாள். நலம் பெற நாடி வருவோருக்கு குறையில்லாத வாழ்வை தருவாள். இந்த அம்மாவை வடிவமைத்தவர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தவர் சதாசிவ பிரம்மேந்திரால் என்ற சிவபக்தர். இவர் ஒரு நிர்வாண சாமியாக சுற்றி திரிந்துள்ளார். அம்பாள் குழந்தை ரூபமாக வந்து இவருக்கு காட்சி கொடுத்தாள். பலமுறை காட்சி கொடுக்கின்றாள். அம்மனை பற்றி ஒன்றும் சிந்திக்காதவராய் சிவமே தவமாய் சுற்றி வருகிறார். மீண்டும் கனவில் தோன்றுகின்றாள். அப்பொழுது தனக்கு வடிவம் கொடுக்க சொல்லுகின்றாள். அதனையும் அவர் பொருள்படுத்தவில்லை. சொல் பேச்சை கேட்காத போது தாய் தண்டிப்பது போல அம்பாள் அம்மை நோயை உண்டு பண்ணிய போதுதான் அம்பாளை அவர் உணர்கிறார். உடனே அவள் இருக்கும் இடம் சென்று தீர்த்தத்தை தெளித்து அம்மனை பாடல் பாடி வடிவமைக்கிறார். அவளைதான் ஸ்ரீ முத்து மாரியம்மனாக இன்று நாம் வழிபடுகின்றோம். உற்சவ சிலை இருக்கும் பகுதியில் உள்ள சுவரில் சதாசிவ பிரம்மேந்திரால் உருவத்தை காணலாம். நிர்வாணமாகவே அவர் வரையப்பட்டிருப்பார். சோழர் காலத்திற்கு முன்பே இந்த அம்மன் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் மராட்டியர் காலத்தில்தான் அவள் புகழ் பரவத் தொடங்கியது. கிபி 1680 ஆண்டு ஆட்சி செய்த வெங்கோஜிராவ் என்ற மராட்டிய மகாராஜா ஒரு சிறந்த அம்பாள் பக்தர். சமயபுரம் சென்று அம்மனை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஒருமுறை அம்மனை தரிசிக்க சமயபுரம் சென்றபோது இரவு நேரமானதால் தரிசிக்க முடியாமல் அங்கேயே தங்கிவிட்டார். அப்போது கனவில் அம்மன் தோன்றி, நான் புன்னைவன காட்டில் புற்றுருவாக இருக்கிறேன், அங்கே வந்து என்னை வணங்குமாறு கூறவே மன்னனும் எழுந்து சமயபுர அம்மனை வழிபட்டுவிட்டு எல்லாம் அவள் செயல் என்று புறப்பட்ட மன்னன் கனவில் சொன்ன இடத்திற்கு சென்று புற்றுருவாக இருந்த அம்மனை வணங்கி கோவிலும் எழுப்பி வழிபட்டு வந்தார். அவருக்கு பிறகு 1780 ஆண்டு துலஜாராவ் என்ற மராட்டிய மன்னர் ஆட்சி செய்த காலத்தில் அவரது மகளுக்கு அம்மை வார்த்து கண் பார்வை இழந்தாள். அப்பொழுது துலஜா மன்னன் கனவில் அம்மன் சிறுமியாக தோன்றி தன்னை வந்து வணங்குமாறு கூறவே மன்னனும் சென்று வழிபட்டான். என்ன ஆச்சரியம்! தன் மகள் கண் பார்வை பெற்றாள். இதை கண்டு அனைவரும் அதிசயித்து நின்றனர். மன்னனும் மனமகிழ்ந்து கோவிலை சிறப்புற கட்டினான். அதன் பிறகு அந்த கோவில் பல மராட்டிய மன்னர்களால் புது பொலிவு பெற துவங்கியது. முத்து முத்தாக இருக்கும் அம்மையை தன் மீது தாங்கிக் கொண்டு பக்தர்களை காப்பதனால் அவள் முத்துமாரி என்று அழைக்கப்படுகிறார். இங்கு வேண்டிக் கொண்டு அவள் சன்னதியில் தங்கினால் தீராத நோய்கள் தீரும். வெள்ளத்தை நேர்த்திக்கடனாக வேண்டிக் கொண்டு குளத்தில் போட்டால் உடல் நோய் மற்றும் நம் பிரச்சனை அனைத்தும் இந்த வெள்ளம் கரைவது போல கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை. மாவிளக்கு போடுவதாக வேண்டிக் கொண்டு அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றுகின்றனர். இங்கே உள்ள மரத்தடியில் அம்மன் 5 தலை நாகமாக உலா வருவதாக கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை இங்கே மிகவும் விசேஷம். அதுவும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதே போல ஆடி வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாட்களில் அம்மன் தங்க பாவாடை உடுத்தி பக்தர்களுக்கு காட்சி தருகிறாள். தொழுநோயை கூட குணப்படுத்தும் குணம் கொண்டவள் இந்த அம்மன். கருவறையில் உள்ள அம்மன் புற்றுருவாய் இருப்பதனால் அபிஷேகங்கள் கிடையாது. உற்சவ சிலைக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். 5 வருடத்திற்கு ஒரு முறை தைலக்காப்பு அலங்காரம் கருவறை அம்மனுக்கு செய்யப்படும். ஆடி மாதத்தில் 3ஆம் வெள்ளிக்கிழமை பூச்சொரிதல் நடைபெறும். அனைத்து துன்பத்தையும் போக்கும் அன்னை அவள். கண் பார்வை கொடுக்கும் கண்ணாத்தாள். நாம் நம் துன்பம் நீங்கி இன்புற்று வாழ புன்னைநல்லூர் முத்து மாரியம்மனை வணங்கி நலம் பெறுவோம். இந்த பதிவை கேட்ட அனைவருக்கும் வாழ்வில் சகல நன்மைகளும் உண்டாகட்டும். மீண்டும் மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.